கால்சியம்னு நம்மளுக்கு சொன்னாலே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நினைவு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பால் தான். பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 125 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் தான் இருக்குது. ஆனால் அதை விட அதிகப்படியான கால்சியம் எந்தெந்த உணவுகளில் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மா. ஸோ ராஜ்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா 270 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சன்னா, அதாவது கருப்பு உளுந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 220 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ராகி. ஸோ இது வந்து 330 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உளுத்தம் பருப்பு. ஸோ உளுத்தம் பருப்புல வந்து பார்த்தீங்கன்னா 140 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. ஸோ இந்த பச்சை பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா 132 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா 300 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம டெய்லியும் வந்து சேர்த்துக்கிறதுனால, அதாவது மாற்றி ஒரு நாள் ராகினா நெக்ஸ்ட் வந்து ஒரு நாள் வந்து உளுத்தம் பருப்பு, இல்லைனா பிளாக் சன்னா, இல்லைனா வந்து கிரீன் மூங், அதாவது பாசிப்பயிர், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம டெய்லி ரொட்டீன்ல எடுக்கும்போது கால்சியம் டெஃபிஷியன்சின்ற வார்த்தையே வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. தேங்க்யூ.